போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக 22 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் 115 பேரினால் சபாநாயகருக்கு கடந்த மார்ச் 25ஆம் தேதி யோசனை முன்வைக்கப்பட்டது. போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதற்கு விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான யோசனை ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திரவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதன்போது 151 பேர் எனும் பெரும்பான்மையுடன் குறித்த யோசனை நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்வதற்கான சட்டத்தின் கட்டளைகளின் கீழ் தேசபந்து தென்னக்கோன் தனது பதவியின் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளாரா என்பது தொடர்பில் ஆராய சபாநாயகரினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அதன் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன நியமிக்கப்பட்டார். WMNP இத்தவல தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக்க ஆகியோர் ஏனைய உறுப்பினர்களாவர். குறித்த குழு கடந்த மே மாதம் 19ஆம் தேதி முதன்முறையாக கூடியது. 13 சந்தர்ப்பங்களில் விசாரணை குழு கூடிய நிலையில் முறைப்பாட்டாளர்கள் தரப்பிலிருந்து 31 பேரிடம் சாட்சி பதிவுகள் இடம்பெற்றதோடு பிரதிவாதிகள் தரப்பிலிருந்து 7 பேரிடம் சாட்சியங்கள் பதியப்பட்டன. சட்டமாதிபர் சார்பில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பேரிஸ், பிரதி மன்றாடியார் நாயகம் ரஹித பெரேரா ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். பிரதிவாதியான தேசபந்து சார்பில் சட்டத்தரணி சஞ்சீவ வீரவிக்ரம ஆஜராகியிருந்தார். சாட்சியங்களின் பதிவு நடவடிக்கை ஜூலை 1ஆம் தேதி நிறைவுக்கு வந்தது. அதன் பின்னர் இருதரப்பிலிருந்து ஆவண உரை ஜூலை 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் சபாநாயகர் பாராளுமன்றத்தில் தனக்கு குறித்த குழுவின் அறிக்கை கிடைக்கப்பெற்றதாக அறிவித்தார். தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் அறிவித்தார். உங்களுக்கு தெரிந்த வகையில் 2022 5ஆம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தின் கட்டளைகளுக்கு அமைய தற்போதைய போலீஸ் மா அதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கான அடிப்படையாக அமைந்த காரணங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை சமர்ப்பிக்க விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. சட்டத்துக்கு அமைய உரிய முறையில் அமைக்கப்பட்ட குழுவின் முறையான யோசனைகள் தற்போது எனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. அது தொடர்பில் குழுவின் இருந்த உறுப்பினர்களின் துரித செயற்பாடு, தொடர்ச்சியான செயற்பாடு மற்றும் சட்ட இறையாண்மையை பாதுகாப்பதற்கான அர்ப்பணிப்பை நான் இதயபூர்வமாக பாராட்டுகின்றேன். குறித்த குழு விசாரணைகளை முன்னெடுத்து 8ஆம் இலக்க சட்டமூலத்தின் 2ஆம் உறுப்புரிமைக்கு அமைய உரிய அதிகாரிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் ஏகமனதாக குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது எமது அரசியலமைப்பு தீர்மானத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கியுள்ளது. இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் வரலாற்றில் இவ்வாறான குழு ஒன்று பாராளுமன்றத்தினால் ஏற்படுத்தப்பட்ட சட்ட கட்டளைகளின் கீழ் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறுவதற்காகவும் குறித்த குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நான் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளேன். விவாதம் மற்றும் வாக்கெடுப்பை நடத்துவதற்கு உள்ள தினம் தொடர்பில் சபைக்கு அறிவிக்கப்படும். தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக 22 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் வெலிகம W15 ஹோட்டலில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவம் மற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தமை பேசுபொருளாக மாறியது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் அதிகாரிகள் 8 பேர் சட்டவிரோதமாக வெலிகம பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்டமை, குற்றச்செயல் இடம்பெறுவதற்கு பின்புலத்தை ஏற்படுத்தியமை, குற்றச்செயலுக்கான சூழ்ச்சியை மேற்கொண்டமை, சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமை, காயமடைந்தவர் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்தார். மாத்தறை நீதிமன்றத்திற்கு வழங்கிய மரண விசாரணை அறிக்கைக்கமைய தேசபந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உறுதி செய்யப்பட்டது. அதன்போது 20 நாட்களுக்கு அதிகமான காலம் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அவர் தலைமறைவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இறுதியில் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜரான போது அவர் கைது செய்யப்பட்டு 20 நாட்கள் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். எனினும் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் பதவியிலிருந்து விலக்கியமை சட்டவிரோதமானதென உச்சநீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி குறித்த வழக்குக்கமைய அவர் போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்தும் கடமைகளை முன்னெடுப்பதிலிருந்தும் விலக்கப்பட்டார்.